இப்ப போறோம். ஹாய். மறைத்து மறைத்து போராடுவார் சுவாமி. நான் கேட்டு வளர்ந்த தருகிறே, நான் எப்பதாச்சாலும் தருகிறே என்று அவருடைய சத்தியம் வாங்கிக் கொள். இவ கையை பிடிக்க விடா, தர்ஷன் கையை பிடிக்க விடா, வாயுல இருக்கு ஒரு கை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஊருக்கு கிளம்பியிருக்கோம். 3 பேருமே இன்னைக்கு ஊருக்கு கிளம்பியாச்சுங்க. தர்ஷன், தனுஷி, நானும் 3 பேரும் தான். இப்போதான் பசங்க ஸ்கூல் விட்டு வந்தாங்க. வந்ததும் பசங்களாம் ரெடி பண்ணி இப்போ கிளம்பியாச்சு. கட்டப்பை எடுத்துட்டு போறோம். அந்த கட்டப்பையில ஒரு பெட்ஷீட், நைட்டு தூங்குறதுக்கு பெட்ஷீட்டு, அடுத்து மாவிலுக்கு போடுறதுக்கு மாவாளுக்கு சட்டி, அடுத்து அம்மனுக்கு நீர் விளாகிறதுக்கு தலம்பாறு தண்ணி அங்கே எடுத்துக்கணும், தண்ணி மூடுறதுக்கு தலம்பாறு, அடுத்து ஒரு செம்பு எடுத்துருக்கிறேன் கலசத்துக்கு தண்ணி ஊற்றுறதுக்காக. எல்லாத்தையும் எடுத்துட்டு இப்போ அம்மா வீட்டுக்கு வந்து அம்மா பார்த்துட்டு இங்கேருந்து என்னோட வீட்டுக்கு போயிட்டு நிறைய ஒர்க் இருக்குங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் கிளீனிங் ஒர்க் தாங்க பண்ணணும். ஆல்ரெடி நிறைய வீடியோஸ்ல கொடுத்துருக்கேன். என்னோட வீடு ஃபுல்லா டஸ்ட் ஆகி ரொம்ப கச்ச கச்சன்னு இருக்குன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். பாருங்க, ஃபுல்லா ஒரே புழுதி, மேல இருந்து விழுந்த அந்த தூசி எல்லாமே கஜ கஜன்னு கிடக்கு. வீட்டுல இருந்து தலம்பார் சொம்பு எடுத்துட்டு வந்தேன். ரெண்டுத்துலயும் தண்ணி பிடிச்சி வைக்க சொல்லிட்டேன். கலசத்துக்கு தண்ணி ஊத்துறதுக்கும் அம்மனுக்கு நீர் விளாடுறதுக்கும் தண்ணி பிடிச்சி வைக்க சொல்லிட்டேன். பாப்பா இப்ப தண்ணி பிடிச்சிட்டு போயிட்டு செல்ஃப்ல வைக்கிறா. ஆக்சுவலி வந்து தண்ணி நின்றுடும். டைம் இப்ப 6:30 மணி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் தண்ணி வராது, நின்றுடும். அதுக்குள்ள நம்ம பிடிச்சி வச்சுட்டாதான் குடிக்க கூட இங்க தண்ணி கிடையாது, எதுவுமே கிடையாது. இப்ப ஃபுல்லா வந்து கூட்டி இந்த டஸ்ட் எல்லாம் வெளியில எடுத்து போட்டணும். ஏன்னா நைட்டு இங்கதான் தூங்கி ஆகணும். அதனால ஃபுல்லா பாருங்க முடிஞ்ச வரைக்கும் கூட்டிட்டேன். மாப்பு இங்க கிடையாது, மாப்பு வந்து நான் சிதம்பரம் எடுத்துட்டு போயிட்டேன். அதனால கூட்டி ஜஸ்ட் கிளீன் பண்ணியாச்சு. பூஜை ரூமும் சூப்பரா வந்து கிளீன் பண்ணிட்டேன். டைம் பாருங்க மணி 7 ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வாசலுக்கும் ரோட்டுக்கும் தண்ணி தெளிச்சு கோலம் போட வேண்டிய வேலை இருக்கு. அது கோவிலுக்கு போயிட்டு வந்து போட்டுக்கலான்ட்டு நாங்க வந்து இப்போ ஜஸ்ட் கிளீனிங் ஒர்க் மட்டும் முடிச்சிருக்கோம். இதுக்கப்புறம் இங்க இருந்து அம்மா வீட்டுக்கு போயிட்டு அங்க மாவேலுக்கு அம்மா தான் போடுறாங்க. அவங்க வந்து நான் போடுறேன், நீ எடுத்துட்டு போயிட்டு சாமி வந்து கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு அம்மா சொல்லிட்டாங்க. அதே போல வாசல்லாம் தண்ணி எல்லாம் விட்டு நல்லா சூப்பரா எல்லாத்தையும் தண்ணி அடிச்சு கிளீன் பண்ணி வச்சுட்டேன். அங்க இருந்து இப்ப அம்மா வீட்டுக்கு வந்தாச்சுங்க. ஏன்னா நைட்டு சாப்பாடு இங்கதான் சாப்பிட போறோம். சாப்பிட்டுட்டு இங்க இருந்து கோவிலுக்கு போயிட்டு தரிசனம் எல்லாம் பண்ணிட்டு கரகாட்டம் வச்சிருக்காங்க. கரகாட்டம் எல்லாம் பார்த்துட்டு திரும்ப நம்ம வீட்டுக்கு போகணும். இங்க அம்மா வீட்டுக்கு வந்துட்டு இங்க இருந்து மாவிலுக்கு மாலெல்லாம் எடுத்துட்டு நம்ம வீட்டுக்கு போகணும். அக்கா வீடு பாருங்க, அக்கா வீடு பூஜை ரூம்ல அழகா கிளீன் பண்ணி வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த வீடுல இப்ப மா போட்டுட்டு இருக்காங்க. நானும் அக்காவும் எல்லாருமே ஈவினிங் பசங்களுக்கு ஸ்கூல் விட்டதுக்கு அப்புறம் தான் இங்க வந்தமே. அக்கா வீடு அவங்க கிளீன் பண்ணாங்க, என்னோட வீடை நான் போயிட்டு கிளீன் பண்ணிட்டு வந்தேன். 2 பேருக்குமே அம்மா தான் மாவிலுக்கு போட்டு கொடுக்க போறாங்க. போன வருஷம் இங்க இருந்து நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். அம்மனுக்கு எப்படி மாவிலுக்கு போடுறேன், மாலை சாமிக்கு எப்படி செலுத்துறோம், நெக்ஸ்ட் உபயம் எப்படி போச்சு, தீமிதி திருவிழா எப்படி போச்சுன்னு எல்லா வீடியோவும் நான் எடுத்திருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் தீபாவளிக்கு வாங்கியிருந்த பட்டாசு நாங்க வந்து எப்பயுமே எங்க ஒவ்வியத்தன்னைக்கு வெடிக்கிறதுக்காக பட்டாசு வந்து எடுத்து வச்சிருவோம். அதே போல எல்லா பட்டாசும் எடுத்து வச்சிருந்தோம். இப்ப எடுத்துட்டு வந்து வைக்கிறோம். இதுக்கப்புறம் குடும்பத்தோட நாங்க எல்லாருமே கோவிலுக்கு கிளம்பிடுவோம். கோவிலுக்கு போயிட்டு கரகாட்டம் பாக்குறதுக்கு இப்ப கிளம்பிடுவோம். தொடர்ந்து நீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, எல்லாமே லைவா வருது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து இன்னைக்கு கத்தாரிக்கு வந்திருக்கோம். நானே என் தங்கச்சி பசங்க எல்லாம் வாங்குவோம், எல்லாரும் வந்திருக்கோம். எல்லாருமே ஸ்கூல் ஹாய் சொல்லுங்க எல்லாருக்கும். ஹாய் சொல்லுங்க. ஈவினிங் ஸ்கூலை முடிச்சுட்டு விறுவிறுன்னு இழுத்துட்டு வந்திருக்கோம். சரிங்களா? எல்லாம் என்ன ஆகுது, 7:50 ஆகுது. இப்பதான் 10 நிமிஷம் ஆகுது. வந்து எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா, எங்க ஊர்ல இன்னைக்கு எங்களுடைய உபயம். சரிங்களா? தீமிதி திருவிழா நடக்க போகுது திரௌபதி அம்மனுக்கு. அதனால தீமிதி திருவிழா, சரிங்களா, வர வெள்ளிக்கிழமை நாள் அன்னைக்கு. அதனால எங்க உபயம் இன்னைக்கு. ஸோ எல்லாரும் நாங்க குடும்பத்தோட இங்க வரணும் அப்படின்றதுனால மாவிலுக்கு போட்டு அம்மனுக்கு மாலை செலுத்துறதுக்காக. ஆமா, மாவிலுக்கு போட்டு அம்மனுக்கு மாலை வாங்கிட்டு வந்து பயங்கரமா கிராண்டா நடக்கும். இன்னைக்கு வந்து எங்களோட கொத்துக்காரங்க கரகாட்டம் வச்சிருக்காங்க. சரிங்களா? கொஞ்சம் நவருங்க. எங்க உபயம்னாலே என் வீட்டுல எப்பயுமே வருஷம் பட்டாசு இல்லாத நாளே கிடையாது. ஆக்சுவலி இது தீபாவளிக்கு வாங்கினதுதான். அடிஷனலா வந்து எங்க உபயத்துக்கு நான் வாங்கிடுவேன். சரிங்களா? இது வந்து 60 ஷாட்டு, இது 30 ஷாட்டு, இது வந்து 2000 வாழா, இது 1000 வாழா. இத வந்து சாமி எங்க வீட்டுக்கிட்ட வரும்போது சும்மா வச்சு வெடிக்கிறோம், தெறிக்க விடுறோம். சரிங்களா? சும்மா தெறிக்க விடுறோம். இது வந்து வருஷம் நடக்கும். சரிங்களா? அதாவது ஆக்சுவலி எங்க ஊர் நெய்வேலி பக்கம் எப்படி எடுத்துருவாங்க, என்எல்சிக்காரங்க எங்க ஊரை எடுத்துருவாங்க. இருக்கிற கொஞ்சம் வருஷத்துக்கு ஹாப்பியா ஃபேமிலியோட திருவிழாவை என்ஜாய் பண்ணுவோம். சரிங்களா? இப்ப என் தங்கச்சி சிதம்பரத்துல இருக்கா, நான் உலகத்துல இருக்கேன்.
இருந்தாலும் நாங்க எல்லாம் ஒண்ணு சேர ஒரே இடம் இந்த திருவிழா தான். ஜாலியா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம். வாட்ச் அண்ட் வீடியோ சரிங்களா. கரகாட்டம் வச்சிருக்கோம். கரகாட்டத்துக்கு எவ்வளவு? கரகாட்டத்துக்கு வந்து 65,000 பயங்கரமா இருக்கும். பாக்குறீங்க சரிங்களா, வீடியோல வருது கரகாட்டம் சரிங்களா. அது இல்லாம நாளைக்கு நடக்கும். நாளைக்கான கரகாட்டமா இல்ல பாட்டு கச்சேரியா நம்ம காலையில கிளம்பிடுவோம். அவங்க உபயத்துக்கு பயங்கர கிராண்டா பண்ணுவாங்க. இன்னைக்கு நாங்க வந்து கரகாட்டம் வச்சிருக்கோம் சரிங்களா. ஃப்ரைடே வந்து காலையில வான வேடிக்கை பாருங்க. அவ்வளவுதான். ஃப்ரைடே வந்து மார்னிங் அரவம் சரிங்களா. அரவம் இருக்கிறது மதியமா மாவளுக்கு போட்டு கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுவோம். இருக்கிற 3 கோயில் என்னென்ன கோயில்னு பாத்தீங்க, திரௌபதி அம்மன், மாரியம்மன், ஐயனார். 3 கோயிலுக்கு 3 மாவளுக்கு போட்டுட்டு வந்து சாமி கும்பிட்டுட்டு கரெக்டா ஒரு 3:30 மணிக்கு மேல நாங்க அங்க கோயிலுக்கு போயிடுவோம். 4:30 தீ மிதிப்பாங்க. தீ மிதிச்சு 7 மணிக்கெல்லாம் பாட்டு கச்சேரி. மறக்காம எல்லாரும் வந்துருங்க. வந்து எங்க ஊரு கத்தாழை சரிங்களா. கத்தாழை தீமிதி திருவிழாவை கண்டுகளிங்க. இங்க பாருங்க, தம்பி வந்து மும்முரமா தேங்காய் உரிச்சிட்டு இருக்கேன். எதுக்குடா தம்பி தேங்காய்? கோயிலுக்கா? மாவளுக்கா கோயிலுக்கா? நம்ம மரத்துக்கா தானம்மா? ஈஸியாக தேங்காய் உரிப்பது எப்படி? மாட்டுக்கு கைன் தண்ணிலாம் அம்மா வச்சிருக்காங்க. அடுத்து ஆடு பாருங்க, மொத்தம் எத்தனை ஆடு? 1 ஆடு, 2 ஆடு, 2 குட்டி. இப்போ நைட்டு 8 மணிக்கு ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். ஆடு பாருங்க, 2 குட்டி போட்டிருக்கு. தேங்காய் வந்து கும்பலி வச்ச மாதிரி உரிச்சிருக்கேன். கும்பலியோட நம்ம மட்டையோட எடுத்துமாமா. எதுக்கு தேங்காய் எதுக்கு வைப்பாதே? உடைக்கிறதுக்காக இல்ல. 5 தேங்காய் நடத்துவாங்க. ஆளுதான் ஊற்றி சொல்லுங்களா. ஜாலியா இருக்கேட்டுக்க. நாளைக்கு ஸ்கூல் போகணும். காலையில ஞாபகம் இருக்கா? நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணும். தர்ஷ நாளைக்கு ஸ்கூல் போகணும் ஞாபகம் இருக்கா? நீங்களாம் எங்க இருந்தே ஸ்கூல் போறதா? ரித்திஷ் இங்க வாங்க. எங்க வந்தீங்க? எதுக்கு வந்தீங்க கத்தாழைக்கு? ஊர் திருவிழாக்கு வந்தீங்களா? சாமி வருதுண்ணா. எப்படிடா தேங்காய் ஃபுல்லா எடுத்துட்டு போகணுமா உரிச்சிக்கிறதா? ரித்திக்கு எங்க வந்தா? கோயிலுக்கு வந்தா. அதுக்கு ஏன் மண்டையை சுரியிற? வாஷிங் மிஷின்ல மாட்டிட்டு இருக்குடா. இழு. தேங்காய் ஆக்சுவலி உரிச்சது வந்து இந்த தேங்காய் இல்லைன்னு சொல்லிட்டாங்க போல, அதனால ஸ்டாப் பண்ணியாச்சு. இப்போ இங்க பாருங்க, முழு தேங்காவை எடுத்துட்டு வந்து தம்பி வச்சிருக்கான். இப்போ முழு தேங்காய் கொண்டு போயிட்டு கோவிலில் இப்போ கொடுக்கணும். ஸ்வேதா என்ன செஞ்சிட்டு இருக்கா? மா போட்டுட்டு இருக்கியா? முடிச்சிட்டியா? அங்க யார் எட்டி பாக்குறது? தன்சிகா காலையில ஸ்கூல் போகணும் ஞாபகம் இருக்கா? எல்லாரும் ஸ்கூலுக்கு போகணும். நைட்டு மட்டும் தன்சிக்கு ஃபர்ஸ்ட் மிட்டம் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. இதுக்கப்புறம் தீமிதிக்கு வரணும். எக்ஸாம் முடிச்சுட்டு. என்னாச்சு? தேங்காய் அரிசி தாத்தா காசு தருவாரு. டாமி காமி அரிசி தேங்காவுமா? நாங்களும் அங்க போல, கோவிலுக்கு போறோம். இந்த அரிசி தேங்காய் கொடுத்துட்டு வர போறோம். போராடுவார். நான் கேட்டு வரத்தான் தருகிறேன். நான் எப்ப கேட்டாலும் தருகிறேன்.
வாங்கிக் கொள். தேங்காய் எடுத்துட்டு வந்தாச்சு. உரிக்க சொல்லிட்டாங்க, அதனால உரிக்கிறதுக்கு தம்பி எடுத்துட்டு போறோம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எழுதுறீங்களா? மணி என்ன ஆகுது? அங்க வர அரமனையில் பிரியா மகாராஜா இருக்கிறார். நாம இங்கே ஆரம்பிச்சிருந்தோம். சாப்பாடு போட்டு எங்களுக்கு
கோவில்ல நடந்த ஃபங்க்ஷன் எல்லாம் பார்த்திருப்பீங்க. கரகாட்டம் அதுக்கப்புறம் அம்மன் வேஷம் போட்டுட்டுலாம் வந்து ஆடிட்டு இருந்தாங்க. நாங்க வந்து சீக்கிரமாவே வந்துட்டோம். கரெக்டா மணி ஒரு 11:45 போல நாங்க கிளம்பி வந்துட்டோம். ஏன்னா வாசல்ல கோலம் போடணும். ஃபர்ஸ்ட் சாமி வந்து என்னோட ஸ்ட்ரீட்டுக்கு தான் வரும். நெக்ஸ்ட் ஊரை சுத்தி விடிய காலையில ஒரு 4 மணி போலதான் அம்மா ஸ்ட்ரீட்டுக்கு போகும். அதனால ஃபர்ஸ்ட் என்னோட வாசலுக்கு கோலம் போடுறதுக்காக ஸ்வேதாவை கூட்டிட்டு வந்தேன். ஸ்வேதா சூப்பரா கோலம் போடுவா. இன்னைக்கு ரோட்லயும் வீட்டு வாசல்லையும் ஸ்வேதா தாங்க கோலம் போட்டிருக்கா. ஸ்வேதா போட்ட கோலம் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. சூப்பரா ஸ்வேதா கோலம் போடுவா. எனக்கு கோலம் போட தெரியாது, அது நான் சொல்லிடுறேன். கோவில்ல வந்து கரகாட்டம் ஆடுறது எல்லாமே என்னோட தம்பி தான் போயிட்டு ஷூட் பண்ணா. நான் ஓரமா நின்று எல்லாத்தையும் வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தேன். அடுத்து தர்ஷன் பாருங்க, எல்லாமே வந்து தூங்குறதுக்காக பெட்ஷீட் போட்டாச்சு. தர்ஷன் வந்து இப்போ செகண்ட் போயிட்டு இருக்கான். இன்னும் அந்த கை சப்புறது நிறுத்தவே இல்லைங்க. குழந்தையில இருந்து சப்பிட்டு இருந்தா அந்த கட்டை வரல இன்னும் சப்புறது நிறுத்தவே இல்லை. நாங்க எப்பயாச்சும் பார்த்தோம்னா கையை பிடுங்கி விட்டுருவேன். நாங்க பார்க்காத டைம்ல அவன் அதை வந்து கை சப்பிட்டே தான் தூங்குவான். இப்ப பாருங்க, மாலை அம்மா வீட்டுல இருந்து மாலை எடுத்துட்டு வந்திருந்தேன். எனக்கு வந்து அவங்க வாங்கி வச்சுட்டாங்க. அடுத்து வந்து மாவேலுக்கு போட்டு அம்மா கொடுத்துருந்தாங்க. அதையும் எடுத்துட்டு வந்து அழகா வச்சுட்டேன். பத்தி சூடெல்லாம் நான் வரும்போதே வாங்கிட்டு வந்துட்டேன். தேங்காவும் அம்மா வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்ததுதான். நெக்ஸ்ட் நீர் வளாகறதுக்காக அம்மனுக்கு தலம்பால தண்ணி பிடிச்சி வச்சிருக்கேன். கரகத்துக்கு ஊத்துறதுக்காக செம்புல தண்ணி பிடிச்சி வச்சிருக்கேங்க. எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. கரெக்டா டைம் வந்து இப்போ ஒரு 12:30 மணி போல ஆகுங்க. இதுக்கப்புறம் நம்ம வீட்டு வாசலுக்கு சாமி எத்தனை மணிக்கு வருது, நாங்க எப்படி தீபாரத்தனை கொடுக்குறோம், இங்க இருந்து அம்மா வீட்டுக்கு போயிட்டு அங்க எப்படி தீபாரத்தனை கொடுத்துட்டு பட்டாசு எல்லாம் வெடிக்கிறோம்ட்டு நாளைக்கு ஈவினிங் 5 மணிக்கு டான்னு வீடியோ வந்துடும். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிருங்க. பாய்.